ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை செய்ய எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பூ எடுத்து நீட்டாக அந்த நரம்பு எல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி தூளாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்ததும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வடைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு இல்லாட்டா அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதில் வந்து இப்போ சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சோடாப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சோடாப்பு வேணாம், தவிர்த்துடுங்க. இப்போ அதில் வந்து கடலை பருப்பில் வந்து நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வெங்காயம், புதினா தழை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா இடத்துலையும் அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை தட்டி போட்டிங்கன்னா பூண்டு வந்து எண்ணெயில் வந்து பொரியும் போது அதனோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பட்டை, சோம்பு இது போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வேண்டாம், ஏன்னா அதை எடுத்து இது பண்ண முடியாது. பருப்பு அரைக்கும் போது அதில் 2 வரமிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா இந்த தலையெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாழைப்பூ வந்து உதிரியாக பிரிஞ்சு வராத மாதிரி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டதும் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஸோ கடலைப்பருப்பில் ஒரு 1/4 பங்கு அளவு நீங்கள் வாழைப்பூ போட்டிங்கன்னா போதும். அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப உதிர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணும்போது அது நல்லா பைண்ட் ஆகி வராது. அப்புறம் வந்து உப்பு லைட்டாக பார்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இது கலந்துட்டுருக்கிற டைம்லேயே சைடில் வந்து கடாயை வச்சு நல்லா எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா வடை சைஸில் நல்லா உருட்டி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த வாழைப்பூ போட்டிருக்கறனால சீக்கிரம் வந்து வடை உடஞ்சி போயிடும், உதிரியாக போயிடும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. வடையிலேயே சூப்பரான வடை வாழைப்பூ வடை தாங்க. வாழைப்பூ வடையும் நம்ம எப்பவும் வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். வாழைப்பூ யாருடா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு இது பண்ணிவிட்டு நாம் செய்கிறதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. வாழைப்பூவாக சாப்பிட்லினாலும் வடையாக செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து குழந்தைங்களாகட்டும், பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வாழைப்பூ வந்து நமக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். வாழைப்பூ வந்து முக்கியமாக பெண்கள் தான் அதிகமாக சாப்பிடணும். குழந்தையிலிருந்தே நம்ம கொடுத்து பழக்கணும். வாழைப்பூ வடை, பொரியல் இது மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி 1க்கு வந்து அம்மா வீட்டில் வந்து இது செஞ்சுருந்தாங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.